ஓகே, லாஸ்ட் லெக்சர் நம்ம கைனெடிக் ஃபிரிக்ஷன் பார்த்தோமா? கைனெடிக் ஃபிரிக்ஷன் ஒரு பாடி மேல எப்ப ஆக்ட் ஆகும்? when the body is in moving. Very good, when the body is in motion. கரெக்ட்டா எல்லாரும் அட்டென்டிவ் ஆரு. ஏன்னா நீ எந்த அளவுக்கு அட்டென்டிவ் இருக்கே அந்த அளவுக்கு எனக்கு எனர்ஜி ஏறும். சரியா? when the body is in motion, பாடி எப்ப மோஷன்ல இருக்கோ அப்ப என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? கைனெடிக் ஃபிரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும். இந்த கைனெடிக் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம். கைனெடிக் ஃபிரிக்ஷன் frictional force கைனெடிக்கோட பார்த்தீங்கன்னா mu times normal. கரெக்ட்டா? இந்த நார்மலோட வேல்யூ மாறும். சப்போஸ் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு நார்மலோட வேல்யூ என்னது? வெரி குட், இந்த நார்மலோட வேல்யூ வந்து mg ஆக இருக்கும். சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி ஒரு ஃபோர்ஸை கொடுத்து தள்ளுற, அப்ப நார்மல் என்னவாயிரும்? இந்த ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல் ஆயிருமா? சொல்றது புரியுதா? அதே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கு with some angle theta, அப்ப இந்த வேல்யூ என்ன? இது mg ஆ? அப்ப இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் தீட்டா, அப்ப இது என்ன? mg cos theta. அப்ப நார்மல் வந்து mg cos thetaவும் மாறும். புரியுதா? வெரி குட். எஸ், இது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேல்யூ. இதோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டான வேல்யூ. இதுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? இந்த வேல்யூ கைனெடிக் ஃபிரிக்ஷன் இவ்வளோதானா இவ்வளோதான். ஓகேவா? ஏன் சார் இப்படி போட்டு குழப்பறீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வரப்போ உனக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல விஷயம் என்ன பார்த்தோம்? இது என்னது? ஒரு ஃபோர்ஸா? இது என்னது? ஃபோர்ஸ். அப்ப இந்த மியூ கேப் என்னது? ஒரு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். இது சொல்லி கொடுத்தோமா லாஸ்ட் லெக்சர்ல? இது என்னது? டைமென்ஷன்லெஸ் அண்ட் யூனிட்லெஸ். வெரி குட், டைமென்ஷன்லெஸ் அண்ட் யூனிட்லெஸ். இதுக்கு டைமென்ஷனும் கிடையாது, யூனிட்டும் கிடையாது. இது வெறும் ஒரு நம்பர். கரெக்ட்டா? இப்போ ரெண்டு டைப் ஆஃப் கைனெடிக் ஃபிரிக்ஷன் இருக்கு. கைனெடிக் ஃபிரிக்ஷன்லயே ரெண்டு வகைப்படும். ஒன்னு பார்த்தனா ரோலிங் ஃபிரிக்ஷன். ஒன்னு என்னது? ரோலிங் ஃபிரிக்ஷன். இன்னொன்னு பார்த்தனா ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். இன்னொன்னு ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். சி ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க, ஒரு இது மட்டும் எடுத்துக்கிறேன். ஆவுச். இப்போ நல்லா பாரு, இது வந்து நம்ம இப்படி தூக்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நல்லா பாரு, இது வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஸ்லைட் ஆகிட்டு வருதா? தெரியுதா? இந்த ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அப்போ பார்த்தோன்னா இது கீழே வரப்ப மேலே ஏதோ ஃபிரிக்ஷன் கொடுக்குது. அதனால பாரு நான் கொஞ்சம் இப்படி சாட்சி வச்சிருக்கேன். இது கீழே வருதா? இந்த வரல. ஏன் வரல? ஏன்னா பின்னாடி சைடு ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. கரெக்டா? இது என்ன தூக்க பாரு வர ஆரம்பிச்சிருச்சா? இது வந்து ஸ்லைட் ஆகுது. அதே வந்து நான் இப்படி வச்சுட்டேன்னு சொன்னா இது பேர் என்ன ஃபிரிக்ஷன்? நல்லா பாரு, இந்த இடத்துல இது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ என்ன பண்ணுது? இந்த ஃபிரிக்ஷன் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணாம வச்சிருக்கு. கரெக்டா இல்லையா? அதே மாதிரிக்கு நான் இப்படி வைக்கிறேன், இந்த ஆப்ஜெக்ட் ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சா? இப்போ எந்த ஃபிரிக்ஷன் சார் வந்து ஈஸி உங்களுக்கு? ஸ்லைடிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கம்மியா இருக்குமா இல்ல ரோலிங் ஃபிரிக்ஷன் கம்மியா இருக்குமா? ஸ்லைடிங் அதிகமா இல்ல கம்மியா? ஸ்லைட் அதிகம். ஏன்னா ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் அதிகம்னால இந்த ஆப்ஜெக்டால என்ன பண்ண முடியல, கீழே வர முடியல. ஏன்னா ஃபிரிக்ஷன் வந்து அவனை பின்னாடி பிடிச்சி இழுத்து வச்சிருக்கான். ஆனா அதே ரோலிங்ல வச்சேன்னா ஈஸியா கீழே வருது. சி ஒன்றும் இல்லை, இப்போ ஃபிரிக்ஷன் வேல்யூ கம்மியாக தானே அது மோஷனில் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒன்ட்ட ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்றாங்க. ஒன்று பார்த்தேன்னா இந்த ட்ரங்க் பெட்டி இருக்கு தெரியுமா? ட்ரங்க் பெட்டி அது ஒன்று இருக்கு. அதை போட்டு நீ இப்படி தரன்னு கீழே இழுத்துட்டு போகலாம். இன்னொன்று பார்த்தேன்னா வீல் வச்ச இது, வீல் வச்ச இந்த ட்ராலி இருக்கும்ல, எதை சார் நீங்க ஈஸியாக இழுத்துட்டு போக முடியும்? ஏன்னா ட்ராலியில வந்து என்ன ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும்? ரோலிங் ஃபிரிக்ஷன். அப்ப ரோலிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கம்மியா இருக்குமா? இஸ் லெஸ் தென் எதோட கம்மியா இருக்கும்? ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். புரியுதா? வெரி குட். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட்,
static friction. என்ன friction? What do you mean by static? ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்க போது. ஃபென்டாஸ்டிக். அப்போ ஆப்ஜெக்ட்டை ரெஸ்ட்ல வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஃப்ரிக்ஷனோட பேர் தான் என்ன ஃப்ரிக்ஷன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ பாரு. முன்னாடி வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஒரு கான்ஸ்டன்டான வேல்யூ μk into n. இந்த இடத்துல ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ பாரு. 0வா இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூவா இருக்கலாம், இல்ல மேக்ஸிமமா எவ்வளவு இருக்கலாம்? s வந்து 1 இல்ல ஸ்டாட்டிக்னால s னு போடுறோம் அவ்வளவுதான். அப்ப நல்லா பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0ல இருந்து இதுக்குள்ள இருக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இது என்ன வேல்யூ? மேக்ஸிமம். இல்லனா இதோட இன்னொரு பேர் பார்த்தனா யாருக்காச்சும் தெரியுமா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். என்ன ஃப்ரிக்ஷன்? அப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சு. கைனடிக் ஃப்ரிக்ஷன் என்ன? ஃப்ரிக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும்போது எப்போ ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கிறப்ப. இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்னது? இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். எதுல இருந்து எது வரைக்கும்? 0ல இருந்து μs டைம்ஸ் n வரைக்கும். மேக்ஸிமம் என்ன? μs டைம்ஸ் n. மினிமம் எவ்வளோ? 0. அப்ப இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. இந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது மாறிக்கிட்டே இருக்கும்னா இதுல இருந்து என்ன வேல்யூக்குள்ள என்ன வேல்யூ வேணாலும் வரலாம். அதான் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அப்ப ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆன் a body when it is at rest. ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கிறப்ப ஆக்ட் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ என்ன சார்? மேக்ஸிமம் வேல்யூவோட பேர் μs into n. கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ எல்லாம் சேம் தான். கைனடிக் ஃப்ரிக்ஷனை பொறுத்த வரைக்கும் மொத்த வேல்யூ என்னதான்? இவ்வளவுதான் சார். நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க சார். இந்த வேல்யூ கான்ஸ்டன்ட். ஆனா இதுல பார்த்தனா மாறும். சோ இந்த வேல்யூ பார்த்தனா செல்ஃப் அட்ஜஸ்ட் ஆகும். வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதுவா சேஞ்ச் ஆயிக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ மாறப்படும். ஓகேவா? There is no formula for static friction. Static frictionக்கு ஃபார்முலா கிடையாது. ஆனா அப்ப இந்த ஃபார்முலா எதுக்குனே? இந்த ஃபார்முலா இது பார்த்தனா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படினே கண்டுபிடி? மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சொல்லி தரேன். சரியா? ஓகே.